இவன் மிகப்பெரியவன். எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் நீங்க புதுசா உணர முடிஞ்சாலும் அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றதா அழகான இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல அல்லாஹ் இவ்வளவு அழகா ஏத்தி வைக்கிறான். முத்தக்கீன்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இந்த உலகத்துல இருந்து கெட்ட விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சிருவாங்க. முத்தக்கீன்கள் அப்படிங்கிறவங்களா நம்ம இருக்கணும். நம்ம முத்தக்கீன்களா இருக்கிறோமா? அவங்களோட குவாலிட்டிஸ் என்ன, அவங்களோட கேரக்டர் பிஹேவியர் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத குர்ஆன்ல விளக்குறான். தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். இந்த முத்தகீன்கள் அப்படிங்கிறவங்க இறை அச்சம் கொண்டு இணை வைப்பில் இல்லாமல் இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தக்வானா என்ன அப்படின்னு உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு உரையாடல். அப்படி கேட்கும்போது முட்கள் நிறைந்த பாதையில நீங்க நடந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நடந்திருக்கேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதில் சொல்றாங்க. அப்ப நீங்க எப்படி நடந்து போனீங்கன்னு கேட்கும்போது அவங்க பதில் சொன்னது, உமர் ரலியல்லாஹு அவங்க பதில் சொன்னது ரொம்ப அழகான ஒரு புரிதல். சிரமப்பட்டு எச்சரிக்கையோட நடந்தேன். காலில் முள்ளு குத்திடக்கூடாது இல்லையா? அப்ப சிரமப்பட்டு ரொம்ப எச்சரிக்கையோட நடந்து போனேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதே எச்சரிக்கை உணர்வோடு தீமைகள்ல இருந்து விலகி வாழக்கூடிய ஒரு நிலைதான் தக்வா என்னும் இறை அச்சம் கொண்ட நிலை. அந்த நிலையை அடைந்தவங்க தான் முத்தகி.